லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கட்டிக்கிடு முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்கணுண்டி கத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் அத்துப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சு தின்ன போறேன் மானே கட்டிக்கிடு முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்கணுண்டி கத்துக்கடி மாமன் கிட்ட அத்தனையும் அத்துப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சு தின்ன போறேன் மானே கண்ணேவன் கண்ணா ரெண்டு முள்ளே இல்லா ரோசாவடி பொன்னேவன் கண்ட காலு முகத்தை தான் தூண்டுதடி ஓடாத என் புள்ளி மானே நீ இல்ல என்ன வெம்பி போனே அச்சாரம் போட்ட பின்ன அசைக்கண்ண வெளியடி அத்தாவும் கோயிலுக்கு பூஜை பண்ண நானு ரெடி ஒஞ்ச நதி தேடித்தானே அடி ஓடி இங்கு வந்தேன் நானே ஒதுங்கி போடா தள்ளி நான் உள்ளிருக்கும் கள்ளி என தொட்டு புட்டா அங்க இங்க குட்டி வைப்பேனே அடிக்கிறிய சொல்லி அரசைசி கிள்ளி என்கிட்ட வந்த வல விட்ட நறுக்கிடுவேனே செந்தில் உங்கள் ஸ்கூலில் தானே ஆசிரியராக வேலை பார்க்குறாரு? நீங்கள் எந்த செந்தில் கேட்குறீங்க?
கானாடு காத்தான் சிதம்பரம் இருக்கார்ல, அவரோட மருமகன் செந்தில். ஐயோ, பையன் மாட்டிக்கிட்டான் போல. வாத்தியார் இல்லைன்றது தெரிஞ்சிருச்சோ? சார், உங்களை தான். அது செந்திலை பத்தி நீங்க எதுக்காக விசாரிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? செந்தில் ஒரு பையனை போட்டு செம்மையா அடிச்சிட்டான். அடிப்பட்ட பையனை 2 நாளா காணும். அவரோட பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னமோ ஐ திங்க் அவனை கொலை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். மோட்டிவேஷன் என்னன்னு கேட்டா, உங்க ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணை லவ் டார்ச்சர் பண்ணதா கதை சொல்றான். அதான் சார், இந்த பிரச்சனையை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு விசாரிக்க வந்தேன். செந்திலை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் மொரடனோ முன்கோபியோ இல்லை. ஆனா தப்பு நடந்தா தட்டி கேட்க தயங்கவே மாட்டான். நீங்க சொல்ற மாதிரி அவன் கொலை செய்யற அளவுக்குலாம் போயிருக்க மாட்டான். அந்த அளவுக்கு கெட்டவன்லாம் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அந்த பையன் தப்பானவனா இருந்திருக்கலாம். அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், அதுக்கு இவன் அடிச்சிருக்கலாம். சார், அந்த பையன் கிடைக்கலன்னா செந்தில் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். தேவைப்பட்டா நான் மறுபடியும் விசாரணைக்கு வருவேன். உங்க வீட்டுக்கு இல்லை, உங்க ஸ்கூலுக்கு. சார், ஒரு நிமிஷம். ஒரு விஷயத்த உங்ககிட்ட தெளிவுபடுத்த விரும்புறேன். நீங்க சொல்ற மாதிரி அவன் ஸ்கூல் வாத்தியார் இல்லை. அவங்க அம்மாவுக்காக அவன் பொய்யா நடிக்கிறான். என் மருமகன் ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கிற வாத்தியாரு. ஓ, இப்படி ஒரு கதை நடக்குதா? செந்திலே, என்கிட்ட நீ வசமா மாட்டினடா.
ஒரு வழியா என் 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம். இந்த சந்தோஷமான தருணத்துல பொண்ணுங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலான்னு இருக்கேன். இதை நீங்க பரிசுன்னு நினைக்கிறீங்க, ஆனா அவங்களுக்கு இது நீங்காத நினைவுன்னு தான் சொல்லணும். சந்தோஷமான இந்த நேரத்துல அலமேல இல்லாம போனது எனக்கும் என் பொண்ணுங்களுக்கும் ஒரு சின்ன குறை. அம்மா அவ இருந்து சந்தோஷப்பட வேண்டிய தருணம். அலமேலு ஆசீர்வாதத்தோட அவளோட நகையை இந்த சபையில வச்சு 2 பேருக்கும் சமமா பிரிச்சு தரேன். அம்மா நகையா? அதை அடகு வச்சுதானே கல்யாண வேலையெல்லாம் பண்ணோம். அது அப்பச்சிக்கு தெரிஞ்சதுன்னா அம்புட்டுதான். அப்பச்சி வேற அம்மா நகையை கொடுக்க போறேன்னு சபையில சொல்லிட்டாக. இப்ப மட்டும் வீட்டு பெட்டியில நகை இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சா அம்புட்டுதான். எல்லாரும் முன்னாடி அவமானமா போயிருமே. என்ன பண்றது? அண்ணன் கிட்ட உதவி கேட்கறது தான் இதுக்கு ஒரே வழி. நாகு வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா? சரியா பார்த்து கவனிச்சியா? எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பந்தி போயிட்டு இருக்கு. எங்க போயிருப்பாக? இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? அண்ணன் உன்னை பார்த்து ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு. என்ன மதா சொல்லு. அது ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு சின்ன உதவின்னு. என்ன உதவியா? நாளை காலைல கல்யாணத்தை வச்சுட்டு உதவி அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க. என்ன செய்யணும் சொல்ல மதா? அதான் உன் அண்ணன் அம்புட்டு தூரம் கேக்குறாருல, என்ன உதவி வேணும் சொல்லு. அண்ணன் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். பணமா? எதுக்கு? அப்பச்சி இன்னைக்கு மேடையில அம்மாவோட நகைய பிரிச்சு தரேன்னு சொன்னாங்கல்ல. ஆமா, அதுக்கு எதுக்கு பணம்? அப்பச்சி கொடுக்கறேன்னு சொன்ன அந்த நகை இப்போ வீட்டுல இல்லைன்னு. என்ன அமுதா சொல்ற? வீட்டுல நகை இல்லையா? ஆமா அண்ணன் மண்டி. என்ன அமுதா என்ன சொல்ற? அப்போ வீட்டுல இருந்த நகைலாம் எங்க போச்சு? அந்த வரி கட்டாத பிரச்சனையில பேங்க்ல இருந்து பணம் எடுக்க முடியலன்னு கல்யாண செலவு எல்லாத்தையும் அம்மாவோட நகைய அடகு வச்சுதானே பண்ண. பிரச்சனை எல்லாம் சரியாகவும் திருப்பிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ வீட்டுல நகை இல்லைன்னு சபையில தெரிஞ்சா அப்பச்சிக்கு ஒரே அவமானம் ஆயிரும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு உன்னைய விட்டா யார்கிட்ட போய் கேக்குறதுனே தெரியல. அண்ணன் எனக்கு நீதானே உதவி பண்ணணும். அதெல்லாம் எதுக்கும் கவலைப்படாத. நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? நாங்க பாத்துக்கிறோம். இந்த விஷயத்தை அப்படியே மறந்துரு. நான் சொல்றேன்ல, சொன்ன நேரத்துல நகை இருக்கும். நீ கவலைப்படாம போ. என்னடி நீ இதுக்கெல்லாம் போய் கண்ணை கசக்கிட்டு நிக்கலாமா? போ அமுதா. ரொம்ப நன்றி அண்ணன் மண்டி.
என்ன அமுதா அண்ணன் மண்டி கிட்ட போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு எப்படியும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? போடி. தங்கச்சியோட நகையை மீட்க சுந்தரபாண்டியன் கிளம்பிட்டீங்க போல இருக்கு. என்ன நாகு? நீ தானே அமுதா கிட்ட நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். அவகிட்ட சொன்னேன், உங்ககிட்ட சொன்னேனா? சொல்லுங்க. பாவுண்டி அமுதா, நீங்க மட்டும் இப்ப என்ன மீறி போனீங்கன்னா நான் இந்த விஷத்தை குடிச்சு செத்துருவேன். என்ன பாக்குறீங்க? சும்மா சொல்றேன்னு நினைச்சீங்களா? நிஜமாவே குடிச்சிருவேன். குடிச்சிருவேன். சாவு. என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற நீ சாவு. எல்லாம் வாழவே கூடாது. சாவு. செத்து தொலை. உன்னால இனிமேல் தொல்லையே இல்லை. எனக்கு காப்பாத்துங்க.